ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் வந்து நம்மளுக்கு பக்கம் நெருங்கிட்டுருக்கு. அதுக்கு ஸ்பெஷலாக வந்து திருவாதிரை களி தான் செய்வாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. சுத்தம் செஞ்சுட்டு எடுத்துருக்கிறேன். நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சரிசியை வந்து நல்லா வறுத்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற பச்சரிசி வந்து லேசாக செவந்து பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பச்சரிசி. இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இது அப்படியே ஆறிட்டுக்கட்டும். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுவட்டுருச்சு. இதையும் வந்து இந்த பச்சரிசி கூடயே சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து வெல்லம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி. நம்மளுக்கு இது பாகு பதமெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து வெல்லம் கரைஞ்சா போதும். அதனால் 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம், அதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இனிப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 1/4 கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் தண்ணி வந்து கரைஞ்சிருச்சு. அதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அரிசி அரைச்சிட்டு வந்துடுங்க. அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் அதுக்கு ஒரு முன்னத்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து 4-5 பருப்பு முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கூட வந்து திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதே கடாயில் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணிங்க எடுத்துருக்கிறேன். பச்சரிசி எடுத்து அதே கப்பில் தாங்க நீங்கள் எல்லா பொருட்களுமே எடுக்கணும். பச்சரிசி எடுத்து அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, அது அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் தண்ணி வடித்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வருது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரே முட்டை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். சீக்கிரமே நம்மளுக்கு வந்து பச்சரிசி வந்து வெந்து வந்துடும். அதனால் கையெடுக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெந்து சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை களி வந்து 1 கப் பச்சரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. 4 கப்பு வந்து நார்மல் வாட்டர், 1 கப்பு வந்து வெல்லம் தண்ணி, மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி வருது. இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6 கப்பு 6.5 கப்பு வரைக்கும் தண்ணி எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்து களி வந்து சூப்பராக அப்படியே வாயில் வச்சதே கரையிற மாதிரி போகும். பாருங்கள், நல்லா வெந்து வருது. நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்குற அளவு தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக வெந்து திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. திருவாதிரை களி வந்து நல்லா வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி வேணும்னா தண்ணியோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி களி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக வந்து ஏலக்காய் வந்து நான் 3 தட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி இறக்குனா அருமையான சூப்பரான திருவாதிரை களி வந்து ரெடி. இந்த திருவாதிரை நோம்பிக்கு இது போல் களி செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறோம். டைம் இருந்தால் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம கரண்டி வச்சதுமே எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.